வணக்கம். ஆசிரியர் பெருமக்கள் மற்றும் டிஎன்பிசி தேர்வர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது தமிழ்நாடு அரசு பாடநூலில் இருந்து 5ஆம் வகுப்பு சமூக அறிவியல் இவிஎஸ் பருவம் 3 அலகு 2 சப்ஜெக்ட் வேளாண்மை. பாடம் வேளாண்மை. பாடம் முழுவதும் அனைத்து வரிகளையும் உள்ளடக்கியது. லைன் பை லைன் 68 கேள்விகள் மற்றும் பதில்கள் எடுக்கப்பட்டுள்ளது. மேலும் 4ஆம் வகுப்பு 5ஆம் வகுப்பு இவிஎஸ் முழுவதும் மற்றும் கற்கும் குழந்தை பாடங்களுக்கான பிளேலிஸ்ட் மற்றும் தனித்தனியாக பாடங்களுக்கான லிங்குகள் டிஸ்கிரிப்ஷன் மற்றும் கமெண்ட் பாக்ஸில் பின் செய்யப்பட்டுள்ளது. தயவுசெய்து பெற்றுக்கொள்ளுங்கள். மேலும் சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்க்கும் அன்பர்கள், நண்பர்கள், ஆசிரியர் பெருமக்கள் அனைவரும் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் செய்து பார்க்கவும். மேலும் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தயவுசெய்து கமெண்ட் பாக்ஸில் உங்களது கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். வாங்க பாடத்துக்குள்ள போலாம். கொஸ்டின் 1. சாகுபடிக்கு மண்ணை உழுதல், பயிர்களை வளர்த்தல் மற்றும் கால்நடைகளை வளர்த்தல் ஆகியவற்றை பற்றிய கலை மற்றும் அறிவியல் என்பது என்ன? ஆன்சர் வேளாண்மை. கொஸ்டின் 2. மனித இனத்திற்கு இன்றியமையாதது எது? ஆன்சர் வேளாண்மை. கொஸ்டின் 3. மனித நாகரிகத்தின் வளர்ச்சிக்கு வழி வகுத்தது எது? ஆன்சர் விவசாயம். அடுத்து 4. இந்தியா எத்தகைய நாடு? ஆன்சர் விவசாய நாடு. கொஸ்டின் 5. நம் நாட்டின் தேசிய வருமானத்தில் விவசாயத்தில் இருந்து எத்தனை பங்கு கிடைக்கிறது? ஆன்சர் 1/3 பங்கு கிடைக்கிறது. கொஸ்டின் 6. நம் நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கு முக்கிய பங்கு வகிப்பது எது? ஆன்சர் விவசாயம். கொஸ்டின் 7. உணவு அல்லது மூல பொருள்களுக்காக தாவரங்களையும் விலங்குகளையும் வளர்ப்பவர் யார்? ஆன்சர் விவசாயி. கொஸ்டின் 8. விவசாயிகளின் நிலம் என அழைக்கப்படும் நாடு எது? ஆன்சர் இந்தியா. கொஸ்டின் 9. விவசாயிகளின் நிலம் என்று இந்தியா அழைக்கப்படுவது ஏன்? ஆன்சர் இந்தியர்கள் நேரடியாகவோ மறைமுகமாகவோ விவசாய செயல்களில் ஈடுபடுவதால் விவசாயிகளின் நிலம் என்று அழைக்கப்படுகிறது. கொஸ்டின் 10. இந்திய பொருளாதாரத்தின் முதுகெலும்பு எது? ஆன்சர் விவசாயம். கொஸ்டின் 11. வேளாண்மையின் வகைகள் யாவை? ஆன்சர் 1. தன்னிறைவு வேளாண்மை, 2. வணிக வேளாண்மை, 3. தோட்ட வேளாண்மை, 4. கலப்பு வேளாண்மை. கொஸ்டின் 12. கூற்று. 1. தன்னிறைவு வேளாண்மையில் முழு உற்பத்தியும் குடும்ப நுகர்வுக்கு மட்டுமே பயன்படுத்தப்படுகிறது. 2. விவசாயம் சிறு மற்றும் குறு விவசாயிகளால் துண்டு துண்டாக சிறிய நிலங்களில் மேற்கொள்ளப்படுகிறது. 3. பயிரிடப்படும் பயிர்கள் பெரும்பாலும் உணவு பயிர்கள். ஆன்சர் கூற்று 1, 2 மற்றும் 3 சரி. கொஸ்டின் 13. வேளாண்மையின் வகைகள் எத்தனை? ஆன்சர் 4 வகைகள். கொஸ்டின் 14. விவசாய முறைகளில் தொன்மையானது எவ்வகையான விவசாயம்? ஆன்சர் தன்னிறைவு வேளாண்மை. கொஸ்டின் 15. ஒரு ஹெக்டேருக்கு குறைவான நிலத்தில் பயிரிடப்படும் விவசாயிகள் எவ்வாறு அழைக்கப்படுகிறார்கள்? ஆன்சர் குறு விவசாயிகள் என அழைக்கப்படுகிறார்கள். கொஸ்டின் 16. தன்னிறைவு வேளாண்மைக்கு முற்றிலும் மாறுபட்டது எவ்வகையான வேளாண்மை? ஆன்சர் வணிக வேளாண்மை முற்றிலும் மாறுபட்டது. கொஸ்டின் 17. சந்தையில் பொருள்களை விற்பனை செய்வது எவ்வகையான வேளாண்மையின் நோக்கமாகும்? ஆன்சர் வணிக வேளாண்மை. கொஸ்டின் 18. நவீன கருவிகள் மற்றும் தொழில்நுட்பங்கள் மூலம் வேளாண்மை மேற்கொள்வது எவ்வகையான வேளாண்மை? ஆன்சர் வணிக வேளாண்மை. கொஸ்டின் 19. ஒற்றை பணப்பயிர் விற்பனைக்காக வளர்க்கப்படுவது எவ்வகை வேளாண்மை? ஆன்சர் தோட்ட வேளாண்மை. கொஸ்டின் 20. தோட்ட வேளாண்மை பயிர்கள் எவை எவை? ஆன்சர் தேயிலை, காஃபி மற்றும் ரப்பர். கொஸ்டின் 21. பயிர்கள் பயிரிடுவதோடு விலங்குகளை வளர்ப்பதையும் குறிப்பது எவ்வகையான வேளாண்மை? ஆன்சர் கலப்பு வேளாண்மை. கொஸ்டின் 22. பொருளாதார ரீதியாக மேம்பாடு அடைந்தவர்கள் யார்?
ஆன்சர் கலப்பு விவசாயிகள். அடுத்த கொஸ்டின் 23. விவசாய விளை பொருட்களை விவசாயிகளிடம் இருந்து நியாயமான முறையில் நேரடியாக வாங்கும் அரசு நிறுவனம் எது? ஆன்சர் இந்திய உணவு கழகம். அடுத்த கொஸ்டின் 24. விவசாயிகளுக்கும் நுகர்வோர்களுக்கும் இடையில் உள்ள இடைத்தரகர்களை நீக்கி விவசாயிகள் பலன் பெற தமிழக அரசு எதை அறிமுகப்படுத்தியது? ஆன்சர் உழவர் சந்தை. கொஸ்டின் 25. தமிழகத்தில் பாயும் பெரும்பாலான நதிகள் எவ்வகை நதிகள்? ஆன்சர் பருவகால நதிகள். கொஸ்டின் 26. தமிழகத்தின் வற்றாத ஜீவ நதி எது? ஆன்சர் தாமிரபரணி. அடுத்து கொஸ்டின் 27. தமிழகம் எந்தெந்த பருவமழையால் பயன் பெறுகிறது? ஆன்சர் வடகிழக்கு மற்றும் தென்மேற்கு பருவமழையால் பயன் அடைகிறது. அடுத்து கொஸ்டின் 28. தமிழக விவசாயம் பெரும்பாலும் எதை சார்ந்து நடைபெறுகிறது? ஆன்சர் நிலத்தடி நீர் சார்ந்து நடைபெறுகிறது. அடுத்து கொஸ்டின் 29. நிலத்தடி நீரின் நிலை மற்றும் தன்மையை தொடர்ந்து கண்காணிப்பது எது? ஆன்சர் மத்திய நிலத்தடி நீர் வாரியம். அடுத்து கொஸ்டின் 30. வேளாண் உற்பத்திக்காக நிலத்திற்கு நீர் செயற்கையாக பாய்ச்சப்படுவது எவ்வகை பாசனம்? ஆன்சர் நீர் பாசனம். அடுத்து கொஸ்டின் 31. நீர் பாசனம் எத்தனை வகைப்படும்? ஆன்சர் 4 வகைப்படும். கொஸ்டின் 32. நீர் பாசனத்தின் வகைகள் என்னென்ன? ஆன்சர் 1 கிணற்று பாசனம், 2 கால்வாய் பாசனம், 3 தெளிப்பு நீர் பாசனம், 4 சொட்டு நீர் பாசனம். அடுத்து கொஸ்டின் 33. பல தலைமுறைகளாக மேற்கொள்ளப்பட்ட மலிவான பாசன முறை எது? ஆன்சர் கிணற்று பாசனம். கொஸ்டின் 34. கிணற்று பாசனம் எத்தனை வகைப்படும்? அவை யாவை? ஆன்சர் 2 வகைப்படும். 1 தொன்மையான கிணற்று பாசனம், 2 நவீன கிணற்று பாசனம். கொஸ்டின் 35. இந்தியாவில் பின்பற்றப்படும் மிக முக்கியமான நீர்ப்பாசனம் எது? ஆன்சர் கால்வாய் பாசனம். கொஸ்டின் 36. இந்தியாவின் வடக்கு சமவெளிகளான உத்தரப்பிரதேசம், பஞ்சாப், ஹரியானா, ராஜஸ்தான் மற்றும் பீகார் போன்ற பகுதிகளில் மேற்கொள்ளப்படும் பாசன முறை எது? ஆன்சர் கால்வாய் பாசனம். கொஸ்டின் 37. பயிர் உற்பத்தியில் மகசூலை அதிகரிக்க கொண்டு வந்த செயல்முறை எது? ஆன்சர் பசுமை புரட்சி. கொஸ்டின் 38. பசுமை புரட்சி என்பது என்ன? ஆன்சர் புதிய வகை விதைகள், பூச்சிக்கொல்லிகள் மற்றும் புதிய விவசாய முறைகளை பின்பற்றுவது. அடுத்து கொஸ்டின் 39. இந்தியாவின் பசுமை புரட்சியின் தந்தை யார்? ஆன்சர் டாக்டர் MS சுவாமிநாதன். கொஸ்டின் 40. மழை பொழிவு போன்ற நீர்ப்பாசன முறை எது? ஆன்சர் தெளிப்பு நீர்ப்பாசனம். அடுத்து கொஸ்டின் 41. குழாய்கள் மூலம் தெளிப்பான்கள் வழியாக நீர் மழை போன்று தெளிக்கப்படுதல் எவ்வகையான பாசனம்? ஆன்சர் தெளிப்பு நீர் பாசனம். கொஸ்டின் 42. நுண் பாசன முறை எது? ஆன்சர் சொட்டு நீர் பாசனம். கொஸ்டின் 43. சொட்டு நீர் பாசனத்தின் பயன் என்ன? ஆன்சர் நீர் ஆவியாவது குறைகிறது. கொஸ்டின் 44. உழுவதற்கு பயன்படுவது எது? ஆன்சர் இழுவை இயந்திரம். கொஸ்டின் 45. கூற்று 1. சொட்டு நீர் பாசனம் நீர் மற்றும் மண்ணின் ஊட்டச்சத்துக்களை சேமிக்கும் ஆற்றல் உடையது. 2. சொட்டு நீர் பாசன முறையில் நீரானது குழாய்கள் மூலம் தாவரங்களின் வேர்களில் சொட்டுமாறு அமைத்தல். 3. இந்த முறையில் குழாய்கள் மண்ணின் கீழே புதைக்கப்பட்டிருத்தல். ஆன்சர் கூற்று 1, 2 மற்றும் 3 சரி. கொஸ்டின் 46. வேளாண்மையின் ஒரு பிரிவு எது? ஆன்சர் கால்நடை வளர்ப்பு. கொஸ்டின் 47. விலங்குகள் எதற்காக வளர்க்கப்படுகிறது? ஆன்சர் இறைச்சி, ரோமம், பால், முட்டை மற்றும் பிற பொருள்கள். கொஸ்டின் 48. தோட்டக்கலை என்பது எது? ஆன்சர் பழங்கள்,
காய்கறிகள், பூக்கள் அல்லது அலங்கார தாவரங்களை வளர்ப்பது பற்றிய கலை அல்லது அறிவியல் ஆகும். அடுத்து கொஸ்டின் 49. வெவ்வேறு வேளாண் காலநிலைகள் மற்றும் மாறுபட்ட மண் வகைகளை கொண்ட நாடு எது? ஆன்சர் தமிழ்நாடு. கொஸ்டின் 50. தமிழ்நாட்டில் வேகமாக வளர்ந்து வரும் விவசாய துறை எது? ஆன்சர் தோட்டக்கலை விவசாய துறை. கொஸ்டின் 51. தமிழ்நாட்டின் அதிக இடங்களில் பயிரிடப்படுவது எது? ஆன்சர் நெல். கொஸ்டின் 52. தமிழ்நாட்டின் முக்கிய உணவு எது? ஆன்சர் அரிசி. கொஸ்டின் 53. தமிழ்நாட்டின் முக்கிய உணவு பயிர்கள் எவை எவை? ஆன்சர் அரிசி, மக்காச்சோளம், கம்பு, கேழ்வரகு, பருப்பு வகைகள், அதாவது கடலை பருப்பு, துவரம்பருப்பு, பச்சை பயிறு, உளுந்து மற்றும் கொள்ளு பயிறு. அடுத்து கொஸ்டின் 54. பருத்தி, கரும்பு, எண்ணெய் வித்துக்கள், காஃபி, தேயிலை, ரப்பர், தேங்காய், எள் மற்றும் மிளகாய் இவை அனைத்தும் எவ்வகை பயிர்கள்? ஆன்சர் பணப்பயிர்கள். கொஸ்டின் 55. தமிழ்நாட்டின் முன்னணி பழ பயிர்கள் எவை? ஆன்சர் மாம்பழம் மற்றும் வாழைப்பழம். அடுத்த கொஸ்டின் 56. தமிழ்நாட்டில் வளர்க்கப்படும் முக்கிய பூ வகைகள் எவை எவை? ஆன்சர் மல்லிகை, செவ்வந்திப்பூ, சாமந்திப்பூ மற்றும் ரோஜா. கொஸ்டின் 57. காவிரி டெல்டாவில் அமைந்துள்ள ஒரு முக்கியமான வேளாண்மை மையம் எது? ஆன்சர் தஞ்சாவூர். கொஸ்டின் 58. தமிழ்நாட்டின் நெற்களஞ்சியம் எது? ஆன்சர் தஞ்சாவூர். கொஸ்டின் 59. இந்தியாவின் நெற்களஞ்சியம் என்று அழைக்கப்படும் மாநிலம் எது? ஆன்சர் ஆந்திர பிரதேசம். கொஸ்டின் 60. தமிழ்நாட்டின் பருவ பயிர்கள் எவை எவை? ஆன்சர் நவரை, சொர்ணவார், கார், குருவை, சம்பா, தாளடி. அடுத்த கொஸ்டின் 61. தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் என அழைக்கப்படுவது எந்த மாவட்டம்? ஆன்சர் கோயமுத்தூர். அடுத்த கொஸ்டின் 62. அதிக அளவில் பருத்தி உற்பத்தி செய்யும் மாவட்டம் எது? ஆன்சர் கோயமுத்தூர். கொஸ்டின் 63. உலகின் மிகப்பெரிய விவசாய நாடு என்று அழைக்கப்படும் நாடு எது? ஆன்சர் சீனா. இரண்டாவது நாடு இந்தியா. கொஸ்டின் 64. இந்திய பொருளாதாரத்தின் முதுகெலும்பு யார்? ஆன்சர் இந்திய விவசாயிகள். கொஸ்டின் 65. நீர்ப்பாசன முறையில் அடிப்படை பாசன வகைகள் எத்தனை? ஆன்சர் 4 அடிப்படை பாசன வகைகள். கொஸ்டின் 66. பயிர்களுடன் விலங்குகளையும் வளர்ப்பதை குறிக்கும் வேளாண்மை எது? ஆன்சர் கலப்பு வேளாண்மை. கொஸ்டின் 67. பொறுத்துக. 1. தோட்ட வேளாண்மை, ஒற்றை பணப்பயிர். 2. கலப்பு வேளாண்மை, பயிர்களுடன் விலங்குகளையும் வளர்ப்பது. 3. வணிக வேளாண்மை, விற்பனை நோக்கம். 4. கிணற்று பாசனம், பழமையான முறை. 5. தன்னிறைவு வேளாண்மை, குடும்ப நுகர்வு. கொஸ்டின் 68. கலை சொற்கள். ஆர்ச்சேயேக் தொன்மையான, மினிமைஸ் குறைதல், பெரனியேல் வற்றாத வளம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருந்தால் இன்னும் பல பாடங்களை பெற்றுக்கொள்ள கீழே தவறாமல் பாருங்கள். 4th ஸ்டாண்டர்ட், 5th ஸ்டாண்டர்ட் EVS மற்றும் கற்கும் குழந்தை பாடங்களுக்கு தனித்தனியாக பிளேலிஸ்ட் மற்றும் பாட லிங்குகள் டிஸ்கிரிப்ஷன் மற்றும் கமெண்ட் பாக்ஸில் பின் செய்யப்பட்டுள்ளது. தயவுசெய்து பெற்றுக்கொள்ளவும். நன்றி. தொடர்ந்து கற்றுக்கொள்வோம்.